நல்லா பல்லு விளக்கியபடி இந்த இனிமையான நாள் தொடங்கவே விளக்கி முடிச்சோடனே ஒய்ஃப் தோசை மாவு பாக்கெட் வாங்கிட்டு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கப் காப்பியும் ஒரு கிண்ண நிறைய வேர்க்கடலையே அவிச்சு கொடுத்தாங்க. அதை நல்லா ஜாலியா முச்சுக்குன்னு சாப்பிட்டாச்சு. நேற்று வாங்கின மாவு பாக்கெட் அவங்க இட்லி சுட்டு பிராக்டிஸ் பண்ணதிலே காலி ஆயிருச்சு. அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. அதனால இப்ப இன்னொரு மாவு பாக்கெட் வாங்க வேண்டியிருக்கு. அப்படியே ஆவின் பாலும் வாங்கிட்டு சொன்னாங்கன்னு வாங்கியாச்சு. நண்பர்களே, மணி எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? 9 மணிக்கே சும்மா வெயில் பொழக்குது. சரின்னு அப்படியே மாவு பாக்கெட் பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோமா. வீட்டு வேலைகள் பார்க்கும்போது இந்த பெட்டை மேக் பண்ணிருந்தாங்க. நம்ம அப்படியே அதுல ஒரு டைவ் அடிச்சு படுத்தாச்சு. எந்திரிங்க வேலை இருக்கு, கிளம்புங்க. எங்க வீட்டுல இன்னும் சில திங்ஸ்லாம் பேக் பண்ணி தான் இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு வரணும். ரெடி டு கோன்ற மாதிரி ஆல்ரெடி என் வைஃப் பேக் பண்ணி வச்சிட்டாங்க. ஜஸ்ட் தூக்கிட்டு போறது மட்டும் தான் நம்ம வேலை. இந்த மூட்டையெல்லாம் பேக் பண்றதோ வண்டியில ஏத்துறதோ எடுத்துட்டு போறதோ எல்லாம் பெரிய வேலையே கிடையாது. இதெல்லாம் பெரிய வேலை இல்லை நண்பர்களே. பிசிக்கல் ஃபிட்னஸே இல்லாதனா இப்ப அதை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரையும் தூக்கிட்டு போனோம். அதை நினைச்சாலே மனசு பெரும்பாடுபட்டு நான் மூச்சு வாங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தா நல்லா ஜில்லுன்னு குளியில போட்டு ஜம்முன்னு ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு என் ஒய்ஃப் கூலா இருக்காங்க. அன்னிதாகத்திலே நெஞ்சு அடைச்சு செத்துருவோம் போல அப்படி தவங்கிருச்சு. இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே நான் ஒரு 4-5 ஒர்க் பண்ணி தான் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே உட்காந்த இடத்துல கம்ப்யூட்டர் முன்னாடி பாக்குற வேலை. அதனால எனக்கு சுத்தமா பிசிக்கல் ஃபிட்னஸே இல்லை. ஆனா இனிமே குனிஞ்சு நிமிந்து வீட்டு வேலை பார்க்க வந்துருங்க.